चक्षणाब्जामन्यभक्तैरभिवन्दिताब्जां मदीयचित्तासनशोभिताब्जां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां नामकीर्तनमात्रेण प्रेमभक्तिप्रदायकं भगवन्नामबोधेन्द्रपादुकाद्वयमाश्रये सदा सर्वेष्टदं जन्तोः सर्वारिष्टनिवारकं श्रीरामनाम जयतु श्रेयो हेतु शिखामणिः सकलभुवनकर्ता सच्चिदानन्दरूपः ग्रीशप्रमुखसुरेन्द्रैर्गीतकीर्तिः परात्मा सकृदुपगतरक्षादीक्षितः श्रीनिवासः मम हृदि निवसन्मां पातु सीतासमेतः सृष्ट्यादिकेतुरखिलस्य चराचरस्य धृत्या निरस्तमदनाखिलगर्वराशिः पाताखिलस्य जगतः परमो नियन्ता साम्बः सदा स्फुरतु मे हृदि रामरूपः चेतनानां हि सर्वेषां यः सदा शङ्करस्मृतः स शिवः शङ्करो भूयात् सदा मम दयाम्बुधिः नत्वा गणेशं निखिलांस्तु विघ्नान् जित्वा वरास्तोषमियुस्तमेव तत्त्वावबोधाय नमामि मूर्ध्ना नित्यं निगन्तुं निखिलांस्तु विघ्नान् या वेदशास्त्रात्मकवन्द्यदेहा सर्वैः सुरेन्द्रैर्मुनिभिश्च पूज्या श्रीभारती सा दयया मदीये जिह्वाङ्गने नृत्यतु सर्वदैव जानकीकान्तस्मरणं जय जय राम जय गौर सद्गुरुनाथ महाराज की जय भगवन् नामामृत रसायनम ग्रंथम குருநாதர் இந்த கிரந்தத்தில் வேதத்தினுடைய பிரமாணத்தில் முக்கியமாக நாம சித்தாந்தத்தை எடுத்து இங்கே சொல்கிறார். அதுக்கும் பிரமாணமாக ஆதிசங்கரருடைய சகசிரநாம பாஷ்யத்தை பிரமாணமாக வச்சுக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஆதிசங்கரர் பண்ணின சகசிரநாம பாஷ்யத்துக்கு இவர் பண்ணின பாஷ்யம்தான் இந்த கிரந்தம். நான் ஃபுல்லாக படிக்கலை, அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுன்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக படிச்சுட்டு தான் சொல்லணும். நான் இப்போ வரையும் படித்ததில் என்னடான்னா சகசிரநாம பாஷ்யத்தினுடைய ஒரு பாஷ்யமாக இங்கே வர்ணிச்சிருவதா. இதுக்கு முன்னாடி 2 நாள் சொன்னதெல்லாம் தியான ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கேன். இனிமேல் விசாரமாக இருக்கும். இது வந்து சாஸ்திர கிரந்தங்கிறதுனால இது ஒரு விசார ரூபமாக இருக்கும். இருந்தாலும் அதை விசாரத்துக்குள்ளே ஜாஸ்தி போகாமல் விஷயத்தை மாத்திரம் நம்ம சொல்லுவோம். முதல்ல இகக்கலு சகல ஜகதுதய ஹேதுத்வாதி அனந்த கல்யாண குணாகரோ மகேஸ்வரஹ சர்வானந்தகர ஸ்வரூபேன ஸ்வரூபத்வேன சங்கர இதி சகல நிகமாதிஷு லோகேஷு ச சுப்பிரசித்தः நிருபம கருணா பாராவாரः பகவான் சிவः. இந்த ஜகத்துடைய சிருஷ்டிஸ்தி சம்ஹாரத்துக்காக அனந்த கல்யாண குணத்தை எடுத்துட்டுருக்க அந்த பரமேஸ்வரன் அவர் ஆனந்த ஸ்வரூபமாக இருந்தால் கூட கருணையினால் எல்லாருக்கும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது இஷ்டம் எது அனிஷ்டம். இப்போ ஒரு குழந்தைக்கு எது இஷ்டானிஷ்டம் தெரியாது, அம்மா தான் சொல்லணும். சில கொஞ்சம் மண் எடுத்து வாயில் போட்டுக்கும், இது மண்ணை திங்காதேம்பா. அது சில சமயம் தெரியாமல் தூங்கும், அது வேறு விஷயம். தெரியாமல் தின்னா கூட அது மருந்தை கொடுத்துக்கலான்னு அம்மாவுக்கும் தெரியும், இது தெரியாமல் தின்னு இருக்கும்னு. அது மாதிரி எது இஷ்டானிஷ்டமே தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு அதை சொல்கிறதுக்காக சங்கரநாமக பரமஹம்ச மகாமுனி ரூபோ அபவது. அந்த சங்கரனே தட்சிணாமூர்த்தியே சங்கராச்சாரியா வந்தார். சங்கர சாட்சாத் கேசவோ பாதராயணா. ஒரு சங்கராச்சாரியர் அத்வைத பாஷ்யம் எழுதின உடனேயே வியாசரே ஒரு விருத்த பிராமண ரூபத்தில் நீ பாட்டு வியாசருடைய இதுக்கு நீ பாஷ்யம் எழுதியிருக்கே, அது உனக்கு தெரியுமா என்ன இது வச்சு எழுதுகிறான்னு? இதை முன்ன பின்ன பார்த்து தான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். 2 பேருக்கும் வாதம் நடந்துருக்கு.
நடந்தால் அது முடியவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பரமேஸ்வரன், ஒருத்தர் விஷ்ணு. சங்கர சாட்சாத். அந்த சங்கர சிவனே சங்கரராக வந்துவிட்டார். கேசவோ பாதராயணா. வியாசர் சாட்சாத் கேசவன். அப்போ அவருடைய சிஷ்யர் பார்த்தார், கண்டுபிடிச்சிட்டார், இந்த விருத்த பிராமண ரூபத்தில் வந்தது வியாசர் தான். தயோர் விவாதே சம்போதே கிங்கர கிங்கரோமியகம். நீங்கள் ரெண்டும் இப்படி பேசிகிட்டே இருந்தாலும் நான் கிங்கரன், நான் என்ன தான் பண்ணுவேன், கிங்கர கிங்கரோமியகம் அப்படின்னு சொன்னதாக சங்கர விஜயத்தில் இருக்குது. அப்போ அதை பரமேஸ்வரனே நமக்கு எது அப்படின்னு புரியறதுக்காக சங்கர ரூபத்தில் அவதாரம் பண்ணினா. தத்ரூபாஸ்டரே, அந்த பூஜ்ய பகுவச்சனம்னு ஆதிசங்கர ஒருத்தர் தான். நவமி போதேந்திராக அப்படிலாம் வரும். பெரியவாளை நீங்கள்னு சொல்லுவோம். நீங்கள் எப்போ வந்தேன் அப்படி தான் கேட்போம். ஒருத்தர்னா நீ தான் சொல்லணும். நீன்னு சொல்லாமல் நீங்கள் ஏன் சொல்கிறோம்னா, அவர் ஒருத்தராக இருந்தாலும் பல பேருக்கு சமானம். அவர் ஒண்டியே பெரியவாளாம். ஆனால் பெரியவாளை நீங்கன்னு தான் சொல்லணும். அது பூஜ்ய பகவச்சனம். அது மாதிரி இங்கே தத்ரூபாஸ்ததே பகவத் பாதாக ஸ்வஸ்ய கேஷாஞ்சித் துவைதவாதினாம் ஆச்சாரியாம் மன்யமானாம். இவ சில பேர் இது சஹஸ்ரநாமத்துக்கு சரியாக பாஷ்யம் பண்ணலேன், அந்த நாமத்துடைய மகிமை குறைச்சி ஏதோ பேசியிருக்கா, அதுக்காக அந்த கிரந்தம் எழுதியிருக்கான்னு தெரியாது. அது மாதிரி அந்த பகவன் நாமாவத ரசோதயத்துலேயும் இந்த பூர்வ மீமாம்சாங்கிற கிரந்தம் எதுவுமே படிக்காமல், சாஸ்திர கிரந்தம் எதுவும் படிக்காமல் ஒரு கிணத்து தவளையான ஒருத்தன் கிரந்தம் எழுதியிருக்கான்னு கோச்சிக்கவே சொல்கிறார் குருநாதர். கிணத்து தவளை ஒரு சமயம் குளத்து தவளையோ இல்லாட்டி கடல் தவளை வந்து கிணத்துக்குள்ளே வந்து மாட்டிடுச்சு. உடனே கேட்டது, நீ எங்கேருந்து வரேன்? நான் கடல்லேருந்து வரேன். கடல் எவ்வளோ பெருசா? அது எவ்வளோ பெருசானா சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுப்பா. இந்த கிணத்து தவளை கொஞ்சம் தூரம் அப்படி ஜம்ப் பண்ணி இவ்வளோ தூரம் இருக்குமானுங்கிறது. சே இதெல்லாம் இல்லைப்பா, அப்படியா? இன்னும் கொஞ்சம் ஹை ஜம்ப் பண்ணி இவ்வளோ தூரம் இருக்குமானு. இதெல்லாம் இல்லை. இது மாதிரி ஒரு 1000 மடங்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி இந்த கிணறு ஃபுல்காக இருக்குமா? இது மாதிரி இப்போ நீ பொய்யே சொல்கிற அப்படிங்கிறது இந்த கிணத்து தவளை. ஏன்னா கிணத்து தவளை கிணத்துக்குள்ளே தான் இருக்கிறதுனால உலகமே இவ்வளோ தூரம் தான், குளமே இவ்வளோ தான், கடலே இவ்வளோ தூரம் தான் அப்படி நினச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் ஞானம் உடையவன் இதுதான் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்காங்கிறத ஊப்பமண்டூக்கன்னு சொல்கிறான். கிணத்து தவளை மாதிரி சில ஆளுகள் இதனுடைய பெருமையை புரிஞ்சிக்கலேன்னு. இப்போ விஷயம் சஹஸ்ரநாமத்தினுடைய அந்த ஆரம்பத்தில் ஸ்ருத்வா தர்மானசேஷேன பாவனானி ச சர்வசஹ யுதிஷ்டிரசாந்தனவம் புனரேவாபியபாஷத. ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன, எல்லா தர்மத்தையும் சொல்கிறார். அதில் சாந்தி பருவம், ஆனுசாசனிக பருவம், 2 பருவத்துலேயுமே சாந்தி பருவம் மகாபலா, தர்மந்தான் பிரதானமாக இருக்கிறதுனால அதுதான் பலன் என்கிற மாதிரி மகாபாரத விருட்சத்தினுடைய பலனே சாந்தி பருவம் தான் என்று சொல்கிறார் மகாபாரத விருட்ச தியானத்தில். அப்போ அதில் பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சதுர்த்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாசி தர்மம், ஆபத்து தர்மம், ஸ்திரீ தர்மம், இப்படி பல தர்மங்களை சொல்லி அப்புறம் அந்த தர்மத்தில் மிஸ்டேக் வந்தால் என்னென்ன பாவனானிச்ச சர்வசா. பாவனம்னா இப்போ வந்து ஒரு தர்மம் பண்ணும்போது அதில் மிஸ்டேக் வந்துடுத்து வச்சுக்கோ. நம்ம வண்டி ரோட்டில் போயிட்டு இருக்கும்பொழுதே இந்த நின்று நோ என்ட்ரியில் போயிட்டோம் தெரியாமல், போர்டு பார்க்காம. அப்போ என்ன பண்ணணும்னா அப்போ போலீஸ்காரங்க 100 ரூபா கொடுக்குறது, அதுதான் அதுக்கு பிராயஷ்சித்தன்னு பேர். அது மாதிரி பிராயஷ்சித்த தர்மம்னு ஒன்று இருக்குது. அது பாவனானிச்ச சர்வசா, எல்லாத்தையும் கேட்ட பிறகு யுதிஷ்டிரா தர்மபுத்திரர் சாந்தனவம் சந்தனபுத்திரனான பீஷ்மர புனரேவ அபியபாஷத்தை, மறுபடியும் கேள்வி கேட்டார். நான் இதை படிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் படித்தா தான் இதை வியாக்கியானம் பண்ணணும் தெரியாது. இப்போ எல்லா புத்தகத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டேன், தேடி பார்த்தா கிடைக்கல. இருந்தாலும் இதை வச்சுட்டே அதை சொல்கிறேன், கேட்குறான். 5வது கேள்வியாக வருதுங்கிறார். கோ தர்மஹா சர்வதர்மானாம் பவதः பரமோமதः கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத். அதுக்கு முன்னாடி கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தः கம் கமர்ச்சந்தः பிராப்னிர்மானவா சுபம். கிமேகம் தெய்வதம் லோகே. லோகேனா இந்த
வித்யாஸ்தானங்கள் 14ன்னு சொல்லப்படுறது. 4 வேதங்கள், அப்புறம் 6 அங்கங்கள், அப்புறம் மீமாம்சா அந்த 6 சாஸ்திரங்கள், இப்படி என்னென்ன உண்டோ இது எல்லாம் சேர்த்து 14 வித்யாஸ்தானம் அப்படி சொல்லுவாள். இதில் எல்லாத்துலேயுமே கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப்பியேகம், அந்த வித்யாஸ்தானத்தில் கிம்வாப்பியேகம் பராயணம், இந்த இதில் சிறந்த சாதனமாக எதை சொல்லப்பட்டிருக்கு, யாரை அடையணும், ஸ்துவந்த கமர்ச்சந்தா பிராப்னிர் மாணவா சுபம். இந்த ஸ்லோகத்தில் 4 கேள்வி கேட்குறதா வியாக்கியானம் பண்ணுறான். யாரை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு, யாரை அர்ச்சனை பண்ணிண்டு ஜனங்கள்லாம் மாணவாக சுபம் பிராப்னியோ, எல்லாரும் சுபம்னா ஞானம்தான், ஞானத்தை அடையிறது தான் நமக்கு மங்களம். அந்த யாரை மங்களத்தை அடைய அந்த அந்த வழியை நீங்கள் சொல்லுங்கோ அப்படி சொல்லிவிட்டு இது நிறைய தர்மங்களை சொன்னேலே. இதில் சகல புருஷார்த்த பிரதம் விஷ்ணுசிவயோகோ நாம்னாம் மத்தியே அந்யதம நாமைவ தச்ச ஸ்மிருதம் வா கீர்த்திதம் வா ஸ்ருதம் வா சர்வேஷாம் இஷ்டதம் பவத்யேவேதி நிச்சித்ய தன்னாம மாஹாத்யம் வக்தும் சஹஸ்ரநாம பாஷ்யம் ஆரப்தவந்தா. இங்கே மேலே சொல்கிறார், சங்கர பகவத்பாதாச்சாரியார் எல்லா ஜனங்களுக்கும் ஸ்தாவர ஜங்கமாத்மக சகல புராணினா, ஸ்தாவரம்னா இந்த மரம் மட்டை செடி கொடிலாம் இருக்கே அசையாத வஸ்துகள், அதுக்கு முதற்கொண்டு உள்ளுக்குள்ளே கேட்குற சக்தி இருக்குது. இப்போ நம்ம இதை சொல்கிற அந்த சகஸ்ரநாமத்தை அதை கேட்டதுன்னா அதுக்கும் சத்கதி கிடைக்குங்கிறார். எல்லாத்துக்குமே நாமந்தான் கதி எங்கிறத புரிஞ்சுட்டு தர்மார்த்த காமமோட்சாக்கிய சகல புருஷார்த்த பிரதம், இந்த நிறைய பகவானுடைய நாமங்கள் நிறைய இருந்தால் கூட அதில் பகவானுடைய ஏதோ ஒரு நாமத்தை நம்ம சொன்னால் போகும். அந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் 3 கிரந்தம் எழுதியிருக்கார். பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யங்கள்லாம். இதெல்லாம் பிரம்மத்தை பற்றி சொல்லிவிட்டார். பிரம்மத்தை பற்றி சொல்லினா போருமா, அதை அடையிறதுக்கு வழி சொல்ல வேண்டாமா? அதுக்காக இல்லாட்ட சாஸ்திரநாம பாஷ்யத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் எழுதுகிறார் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அவர் லலிதா சாஸ்திரநாம பாஷ்யம் எழுதுறதுக்கு ஒரு கதை வேறு சொல்லுவாள். அதுக்கு லலிதா சாஸ்திரநாம பாஷ்யம் எழுதணும்னு ஆசைப்பட்டாலாம் ஆதிசங்கராச்சாரியார். தன்னுடைய சிஷ்யனை கூப்பிட்டு ரூமில் சாஸ்திரநாம பாஷ்யம் இருக்குது, விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யம், லலிதா சாஸ்திரநாமம் அதை எடுத்துன்னு வாங்கினாராம். அந்த சிஷ்யன் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கொண்டு கொடுத்தான். நான் என்ன சொன்னேன், லலிதா சாஸ்திரநாமத்தை கொண்டு வான்னு சொன்னேன், நீ விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கொடுக்குறியே. இல்லை, நான் அதை எடுக்க போனேன், அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருந்தா, முதல்ல இதை எழுதுன்னு சொன்னால், இதை கொடு, அப்புறம் என்னோடதை கொடுத்துக்கலாம் சொன்னான். ஒரு பொண்ணு சொன்னால் தியானம் பார்த்தா புரிஞ்சு விட்டான். சாட்சாத் லலிதா பரமேஸ்வரியே ஒரு பொண்ணு ரூபத்தில் முதல்ல எங்கள் அண்ணாவுடைய நாமத்துக்கு பாஷ்யம் பண்ணினா போகிறோம், ஏன் பாஷ்யத்துக்கு வேற ஒருத்தர் பாஸ்கர ராயர்னு வருவார், அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு அம்பாள் தாயாக தான் நினைப்பான. அதனால் நீ இதை பண்ண சொன்னான்னு ஒரு கதை உண்டு. இப்போ சாஸ்திரநாம பாஷ்யம், விஷ்ணு சாஸ்திரநாம பாஷ்யம் பண்ணணும்னு சாட்சாத் லலிதா பரமேஸ்வரியே கொடுத்து அனுப்பிச்சான்னு இதில் தெரியாது. அதனால் தன் நாம மாஹாத்மியம் வக்தும் இந்த சாஸ்திரநாம ஸ்தோத்திர பீடிகையில் பிரஸ்னோத்தர ரூபேன பகவன் நாம கீர்த்தனஸ்ய சகதர்மா அபேட்சையா உத்கிருஷ்டத்வ அபிதானி. எல்லா தர்மத்தை விட இது ரொம்ப சிரேஷ்டம். இதில் எல்லாத்தையும் கேட்ட பிறகு ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன, எல்லா தர்மம் ஒன்றும் பாக்கி இல்லை, பாவனானிச்ச எல்லாத்தையும் கேட்ட பிறகு மறுபடியும் ஏன் கேட்டாருன்னா அதுக்கு சொல்கிறார். இந்த என்னென்ன தர்மங்கிறத விஸ்தாரமாக இங்கே வியாக்கியானத்தை சொல்லிட்டு போகிறார். அதை பிரம்மச்சாரிக்கு என்ன தர்மம்னா அத்தியனம் பண்ணணும், முதல்ல வேதம் படிக்கணும், குருகுல வாசம் பண்ணணும், அப்பா அம்மா சுசுரூஷை பண்ணணும், இதெல்லாம் பிரம்மச்சாரி தர்மங்கள். அப்புறம் கிரகஸ்தனுக்கு 6 விஷயங்கள் சொல்லப்படுது. அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம்னு. இதில் 5 தான் இங்கே சொல்கிறார். அத்தியாபனம், ஜோதிஷ்டோமாதி யஜனம்,
யாஜனம் தானம் பிரதிகிரகம்னு பஞ்சயஜ்ஞாச்சரணாதி அப்படிங்கிறார். ஏன்னா அத்தியாபனம் தானே சொன்னார். அத்தியானத்தை ஏன் சொல்லணும்? அத்தியானம் ஏற்கனவே பண்ணியாச்சு குருகுலத்தில். அதனால் ஒருத்தருக்கு சொல்லித்தரணும்னா என்ன அர்த்தம்? நம்ம முதல்ல படிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னா முதல்ல நான் உட்காந்து படிக்கிறோம். அதனால் அது அத்தியாபனத்துலேருந்து தான் இங்கே கிரகஸ்தனுக்கு சொல்கிறான். இப்போ இந்த கிரகஸ்தனுக்கு என்னதுன்னா அத்தியாபனம், அடுத்த வாழ்க்கை படித்ததை சொல்லித்தரணும். ஜோதிஷ்டம் இதில் யஜ்ஞங்களை பண்ணணும். அவன் பண்ணால் போகாது, யாஜனம் அடுத்த வாழ்க்கை பண்ணி வைக்கணும் யாகங்கள்லாம். அப்புறம் அவளுக்கு காரியம் நடக்கணுமே, அதுக்காக தானம் வாங்கிறது. பிராமண தர்மத்தில் தானம்னா கொடுக்கறது. இந்த இடத்துல பிரதிகிரகங்கிறது வாங்கிறது. வாங்கணும், கொடுக்கணும். இப்படி இல்லை கொடுத்து வாங்கிக்கலாம். இப்படி பஞ்சயஜ்ஞாச்சரணாதி கிரகஸ்த தர்மானாம் பகு நியமரூப. இது கிரகஸ்த தர்மம். இதை விட வானப்பிரஸ்த தர்மம் ரொம்ப நியமங்கள் ஜாஸ்தி. வானப்பிரஸ்த தர்மங்கள்லாம் இருக்குது, புராணங்கள்லேயும் இருக்குது, ஸ்மிருதிகள்லேயும் இருக்குது. அவளுக்கு ஏகப்பட்ட இருக்குது. என்னடானா காயத்யாதி ஜபம், அப்புறம் தேவதா அர்ச்சனை தனியாக பூஜை பண்ணணும். அப்புறம் தஹரோபாசனம்னு தன்னுடைய ஹிருதயத்திலே பகவானை தியானம் பண்ணி அங்கே மானச பூஜையோ அதை உபாசனம் அது மாதிரி பண்ணணும். இது மாதிரி சாதாரண தர்மங்கள். அப்போ பிரணவ ஜபாதி எதி தர்மானாம். இப்போ அவருடைய எதிகளுக்கு உள்ள தர்மம் பிரணவ ஜபாதியெலாம் இருக்குது. அப்புறம் அந்த இதெல்லாம் ஒரு எதிகளுக்கு இன்னும் முமுட்சுக்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. முதல்ல என்னடனா 4 விஷயம் சொல்கிறான். சாதன சதுஷ்டயம், நித்யா நித்திய வஸ்து விவேகா. எது அழியாதது, அழியக்கூடியது எது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கேட்கறது சொல்கிறது பார்க்குறது முதல்ல எல்லாம் அழியக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அழியாதது அந்த பரபிரம்மங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். ரெண்டாவது இகாமுத்திரார்த்த பலபோக விராகா. இகலோக சௌக்கியத்திலேயோ ஒரு சொர்க்கம் கத்வா சுகம் புக்தாக அப்படின்னு இங்கே நிறைய ஹோமங்கள்லாம் யாகெல்லாம் பண்ணி சொர்க்கத்தை போய் சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு வேறு லோகத்தை உள்ள சௌக்கியத்தை அதில் உள்ள ஆசை இருக்கே. இகலோக ஆசையை விட்டுலாம். இப்போ அங்கே போய் அந்த ஆசையை விடணும். இங்கே அமிர்தம் அங்கே போய் குடித்தா நல்லாயிருக்கும், இங்கே இருக்கிறோட அங்கே தேவதாஸ்திரிகள்லாம் நல்லா இருப்பா அப்படின்னு அந்த சொர்க்கலோக ஆசை, அதுலேயும் ஒரு வைராக்கியம் வரணும். அப்புறம் இதெல்லாம் நிறைய இருக்குது. சமாதி ஷட்கம்னு சமம், இது எல்லாத்துக்குமே பாகவதத்துலேயும் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிட்டா. சமோ மன்னிஷ்டதா புத்தேகே தம இந்திரிய சம்யமஹா. சமஹான்னா இது எல்லாத்துக்குமே பிரமாணத்தோட விவேக சூடாமணியில் ஆதிசங்கரே சொல்கிறார். எது நித்யாநித்திய வஸ்து விவேகம்னா ஈஸியாக சொல்கிறார். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யே ஏவம் ரூப விதிஷ்யா. பிரம்ம சத்தியம், அந்த பரபிரம்மம் தான் சத்தியம். இந்த உலகத்தில் காண்றது எல்லாம் மித்யனா தோற்றம். ஒரே எதிரியாக இல்லைன்னு சொல்ல முடியாது, தோற்ற ரூபமாக இருக்கு. நம்மளே சொல்கிறோமே, எனக்கு சாப்பிடணும்னு தோன்றுறது, தூங்கணும்னு தோன்றுறது, கதை கேட்கணும்னு தோன்றுறது. இப்படி தோன்றதுன்னா என்ன? இதெல்லாம் தோற்றத்தில் தான் இருக்குது, இதுவே ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம். நம்மளே சொல்கிறோம் பேச்சு வழக்கில். ஆனால் அதை நித்தியமாக நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் தோன்றும். சோயம் நித்யாநித்திய வஸ்து விவேக சமுதாகதா. அப்புறம் இகாமுத்திர பலபோக விராகனா வைராக்கியம்னு அர்த்தம். தத்வைராக்கியம் ஜுகுப்சாயா தரிசன சவணாதிபிகி. எதில் சில விஷயங்களை பார்க்குறோம், சில விஷயங்களை கேட்குறோம். இப்போ சொர்க்கம்னு கேட்குறோம், இதில் பார்த்ததில்லை. சொர்க்கம் நன்னா இருக்கும், அங்கே நல்ல அமிர்தம், நல்ல சாப்பாடு போடுவா, இங்கே விட அழகான ஸ்திரீகளாக அங்கே டான்ஸ் ஆடுவா, ஏதோ கேட்குறோமோ. அதனால் அதிலெல்லாம் எனித்தியே போக வஸ்துனி, இந்த அனித்தியமான போக வஸ்துவில் இதெல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் ஜுகுப்சா, இது வேண்டாம் தீர்மானம் பண்ணிக்கிறது தான் நித்யாநித்திய வஸ்து விவேகம்னு, இகாமுத்திர பலபோக விராகம்னு. அப்புறம் சமாதி ஷட்கம், அந்த இதுக்கு தனியாக ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. சமம்னா என்ன, தமம்னா என்ன சொல்கிறான். விரஜ்ய விஷயவிராதா தோஷதிருஷ்டியா முகுர்முகு ஸ்வலட்சியே நியதாவஸ்தா மனச சம உச்சியதே. விஷயவிராதாது, இந்த விஷய சுகங்கள்லாம் இருக்கே, அந்த கூட்டத்துலேருந்து திருப்பி தோஷ திருஷ்டியா நம்ம அடிக்கடி மொபைல் பார்க்குறதோ, சீரியல் பார்க்குறதோ, வேறு ஏதாவது காப்பி குடிக்கிறதோ, ஏதாவது திருப்பி எதாவது நம்ம அடிக்கடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோமோ அதில் தோஷம் இருக்குது. காப்பி அந்த டயத்தில் சுகமாக இருக்கே தவிர காப்பி குடித்தா பித்தத்தினால ப்ராப்ளம். இப்படி எதில் நம்ம ஆசைப்படுறோமோ
அதில் தோஷம் இருக்குது. அதை அடிக்கடி சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணும்பொழுது தான் சரி அது வேண்டான்னு தோணும். மொபைல் எடுக்கும்பொழுது இதில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, டயர் ரொம்ப வேஸ்ட்டாகுது அப்படின்னு நம்ம தீர்மானம் வரணும். இதை தோஷ திருஷ்டியை நம்ம ஸ்மரணம் பண்ணினா தான் அப்போ அதில் விடணும்னு தோணும். அதனால் விரத்திய விஷயவராதா தோஷ திருஷ்டியா முகுர்முகு. நம்ம லட்சியம் என்ன அதை அப்போ சிந்தனை பண்ணணும். ஸ்வலட்சிய நியதாவஸ்தா, அதுதான் சமம்னு பேர். மனச சம உச்சியதே அப்படின்னு சமத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறான் விவேக சூடாமணியில் சங்கராச்சாரியர். அதுபோல் தமம்னா விஷயேபிய பராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாம் இந்திரியானாம் சதம பரிகீர்த்திதா. அது என்னன்னா, நீ எதை பார்க்குறியோ அதில் பார்க்காம ஒன்றை இந்த பக்கம் திருப்பிக்கணும். தமம் உபயே சதம பரிகீர்த்தியா ஸ்வஸ்வகோலகே. நீ எதை பார்க்க போறியோ அதை பார்க்காம இங்கே கண்ணை பாரு. நீ கண்ணால் எதை பார்க்க அதை பார்க்காம இந்த கண்ணை இப்படி இந்த பக்கம் திருப்பிக்கோ. அப்படி பராஞ்சி காணி வெதினத் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறான். பிரம்மாவே இந்த இந்திரியங்களை வெளியில் போடுற மாதிரியே சிட்டி பண்ணி வச்சுருக்கார். அதனால தான் அப்படி அப்படியே போட இது இந்த பக்கமாக கொஞ்சம் திரும்பிட்டான்னா பாக்கியம். யாருடைய குதிரை மாதிரி? அர்ஜுனன் குதிரை மாதிரி. அர்ஜுனன் குதிரை இருக்கே முன்னாடி போகாம அப்படி திரும்பி திரும்பி கிருஷ்ணனை பார்க்குமா. அது மாதிரி பார்த்தா தேவலை. இந்த நம்ம இந்திரிய குதிரைகள்லாம் அதை வெளியில் போகிற மாதிரி தான் பண்ணி விட்டுட்டார். அதனால் அப்புறம் உபரதினானா உபரதிங்கிறது விகிதானாம் கர்மானாம் விதினா பிரத்யாகா அப்படிங்கிறார். இப்போ சில கர்மாக்கள்லாம் நிறைய பண்ணிட்டே இருக்கும்பொழுது போகிறோம்டா பையனே கர்மா பண்ணதெல்லாம் போகும் அப்படின்னு தான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன். சன்னியாசம் எப்போ வாங்கினா நமக்கு ஒன்றுமே கர்மாவே பண்ணுறதில்ல வச்சுக்கோ. நான் கர்மா பண்ணுறவளை பற்றி இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உபாசனம் பண்ணுறதே ஒரு அக்னி உபாசனம் பண்ணுறதே தின்னு பெருசாக இருக்குது. அப்புறம் 3 அக்னி வச்சு அக்னிஹோத்திரம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது சிரம சாத்தியம். அது இதெல்லாம் பண்ணும்போது ஒரு தடவை 30 நாள் ஆனவுடனே போரும் இந்த கர்மாவே போரும் அப்படின்னு தோணி அதை முறைப்படி விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறாளே அது உபரத்தின்னு பேர். நமக்கு லௌகிக கர்மாக்களையும் அப்படியே விடுறது இருக்கே அதையும் சேர்த்துக்கலாம். பாக்கிய அனாலம்பனம் விருத்தேரேஷோ உபரதி உத்தமான். அப்புறம் திதிக்ஷானா ரொம்ப பொறுத்துக்கிறது. அம்மா மாதிரி சொல்லலாம். பால் குடிக்கிற குழந்தை கடிச்சா கூட அடிக்காமல் அடுத்த பக்கத்துக்கு மாற்றிக்கிறா பாருங்க. அதுதான் சகனம் சர்வ துக்கானாம். எந்த துக்கம் வந்தாலும் பொறுத்துக்கணும். பொறுத்துக்கிறதுன்னா சில பேர் அப்பிரதீகாரபூர்வம், சில பேருக்கு அது பதில் பண்ணிக்கலாம். பதில் பண்ணாமல் பொறுத்துக்கணும். அப்பிரதீகாரபூர்வகம். சிந்தா விலாபரிதம். சில பேர் பொறுத்துட்டு இருப்பானா ஒன்று இருப்பா ஒரு கஷ்டம் வந்துட்டு நான் பண்ணுவேன் திருப்பி அதுக்கு சைனம் என்ன பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு அதுக்கு அதை பற்றி சிந்தை பண்ணி அப்புறம் விலாபம் பண்ணி இல்லாட்ட யாராவது நம்ம கஷ்டப்படுத்தினா வச்சுக்கேன் அவனுக்கு பதில் பண்ணுறேன் பார் அவனுக்கு பண்ணுறவன்னா அதை பற்றியே நினச்சிண்டு சிந்தா விலாபம் அதை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது இருக்கே அதுதான் திதிக்ஷான்னு பேர். பொறுமை. திதிக்ஷா துக்க சம்மர்ஷா. என்ன துக்கம் வந்தாலும் அதை பொறுத்துக்கிறது அது திதிக்ஷான்னு பேர். அப்புறம் சமாதானம்னா சம்யக் ஸ்தாபனம் புத்தை சுத்தை பிரம்மணி சர்வதா தத் சமாதானமித்யுக்தம் நது சித்தஸ்ய லாலனம். இந்த சித்தத்தை லாலனை பண்ணுறது இல்லை. அந்த பகவானிடத்துலேயே மனசை அப்படியே நிறுத்தி வைக்கிறது இருக்கே. நான் யாருன்னு கேட்கிறாய் தேகோ நாகம் கோகம் சோகம் அப்படி சொல்கிறாளே யார்? ரமண மகர்ஷி தான் சொல்கிறார். முதல்ல நான் யாருன்னு நினச்சிப்பார் அப்படி சொல்கிறாரு. அதுமாதிரி இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு சிந்தனை பண்ணி அந்த பரமாத்மஸ்வரூபந்தான் நான் அப்படின்னு இருக்கிறதுக்கு இதுதான் சமாதானம். அப்புறம் ஸ்ரத்தா இது எல்லாத்துக்கும் முக்கியம் என்னடான்னா ஸ்ரத்த வேணும். எது ஸ்ரத்தம்னா சாஸ்திரேஷு குருவாக்கியேஷு சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்தியபுத்தியாவதாரணம். அவள் சொல்கிறது சத்தியம் குருநாதர் சொன்னதை சத்தியமாக தீர்மானம் பண்ணி அதில் இருக்குது. அந்த ஸ்ரத்த மாத்திரம் தான் எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாங்கிறான். ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்தினி. ஸ்ரத்த இருக்கே அவனை பாக்கியத்தில் உத்திலேயே வச்சிடும் என்று ஸ்ரத்தா சூக்தம்னே வேதத்தில் இருக்குது. அப்படி ஸ்ரத்தையோடு இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து தான் சமாதி ஷட்கம்னு பேர். சமாதி ஆதினா சமம்லேருந்து ஆரம்பித்து 6 விஷயங்கள். இதோட இது 3வது. முதல்ல என்ன சொன்னேன்?
நித்யா நித்திய வஸ்து விவேகா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிறது ஃபஸ்ட்டு. இகலோக சௌக்கியம் பரலோக சௌக்கியத்தில் உள்ள வைராக்கியம், இந்த சமாதி சட்டம். அப்புறம் மூட்சுத்துவம், இதே சொல்கிறாங்க. சமாதி சட்க சம்பத்தி மூட்சத்தஞ்சேரி சாதன சதுஷ்டயம். மூட்சுத்துவம், மூட்சுத்தம்னா என்னடா, இந்த மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு இச்சா. மோட்சம்னாலே அது அர்த்தம் மோகானாம் க்ஷயா. சொன்னதே ஆசை படப்பட துன்பந்தானே, ஆசை விட விட இன்பம் தானேன்னா. ஒரு சின்ன ஆசைப்பட்டதுக்கு ஜென்மா, ஒரு ஆசைப்பட்டால் அந்த ஒரு ஆசைக்காக ஒரு ஜென்மா கிடச்சிடுங்கிறார், அதை அனுபவிக்கணும்னு. அதனால தான் ஜடபரதருடைய கதையில் பல்லக்கு தூக்க வருகிறான்னா வேண்டான்னு சொல்லலை, அவர் தூக்குறேன்னு. ஏன்டான்னா, நான் பல்லக்கு தூக்கலைன்னா அப்புறம் பல்லக்கு தூக்குறதுன்னு ஜென்மாவை கிடச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என்ன பிராரப்தம் உண்டோ அனுபவிச்சுடணுங்கிறதுக்காக ஒரு கதை சொல்லுவாள். குபேரனும் சிவனும் ஒவ்வொரு சிவக்ஷேத்திரமாக பார்த்துன்னு வந்தாலும், இந்த காவேரி பூம்பட்டினம் வந்த உடனேயே அந்த சிவக்ஷேத்திரத்தை பார்த்த உடனே இது ரொம்ப நன்னா இருக்குது, இந்த சிவக்ஷேத்திரத்தில் கொஞ்சம் தங்கி ஒரு நாள் நடந்துட்டு போகலாமேன்னு குபேரன் ஆசைப்பட்டார். இப்போ பரமேஸ்வரன் சொன்னார், இப்படி ஒரு நாளைக்கு ஒரு சிவக்ஷேத்திரம் பார்த்துட்டே போயின்னு இருக்கோம், கேதாரத்துலேருந்து ஆரம்பித்து இங்கே தங்கணும்னு ஆசைப்படுறியப்பா, அதுக்கு என்ன கவலைப்பட வேண்டாம், இங்கே ஒரு ஜென்மா எடுத்து இந்த ஊர்லேயே இருந்து அப்புறம் வந்தா பொண்ணு விட்டுட்டாராம். வேறு ஒன்றுமே ஆசைப்படலை, இந்த கோவிலில் ஒரு நாள் இருந்து நன்னா பார்த்துட்டு வரணுங்கிறது ஆசைப்பட்டதுக்கு ஒரு ஜென்மா கொடுத்தா. அந்த குபேரன் தான் காவேரி பூம்பட்டினத்தில் பட்டினத்தடிகளாராக பிறந்தார். பட்டினத்தடிகளார்னா பட்டினத்தடிகளார் இல்லை, காவேரி பூம்பட்டினத்தடிகளார் அந்த ஊர்க்காரர். இப்போ ஊரை சொல்லி தான் சொல்கிறோம் காவேரி பூம்பட்டி, அவ்வளோ பெருசாக சொல்ல முடியாது. காவேரும் பூம்பட்டினத்தடிகளார் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் பட்டினத்தடிகளார்னு நம்ம சொல்கிறோம். கும்பகோணம் கூட சொல்ல, கும்போணம் அப்படின்ட்டுருவான். கும்போணம்னு சொல்ல, கும்பகோணம்னா சொல்லணும், அது ஃபாஸ்ட்டாக சொல்லும்பொழுது அது கும்போணம்ன்றுவான். அது மாதிரி இங்கே பட்டினத்தடிகளார்னு இங்கே தான் இருந்தார். பட்டினத்தடிகளார் பெரிய மகா, இங்கே திருவிடம்புரத்தூர் தான். இங்கே திருவிடம்புரத்தூருக்கு ரொம்ப அவர் மகா ஞானி. அவர் வயத்தை பார்த்து கேட்பாராம், தம்பி உனக்கு பசிக்கிறதுனா சொல்லு, நான் யாராத்தையாவது பிக்ஷை வாங்கி போடுறேன், அப்புறம் நடுவில் நீ பசிச்சதுன்னா அப்புறம் எனக்கு தெரியாது அப்படின்பாரான். அப்போ பசிக்காது. ஒரு நாள் திடீர்னு ராத்திரி பசிக்க ஆரம்பிச்சுடுத்து. உடனே வயத்தை சொன்னான், நான் அப்போயே சொன்னேன், நீ கேட்டிருந்தேன்னா உனக்கு யாரையா வாங்கி கொடுத்துருப்பேன். சரி போவோம். யாரா பார்த்தா அப்போ யாரோ ஒருத்தர் வெளியில் பாத்ரூம் போகிறதுக்காக வெளியில் ஒரு மாமா வந்திருக்காரு, கவை திறந்து போட்டு. அவர் வெளியில் போகும்போது கவை திறந்துக்கே உள்க போனார். இவரை பாட்டு அடுக்குள்ளையில் போனால் அங்கே ஏதோ சாப்பாடு தண்ணி ஊற்றி பழைய ஏதோ வச்சுருக்கா, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அவர் அங்கேயும் உதுக்கு திறந்துட்டு யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு திருடத்துடன் கத்தின உடனே எல்லாம் போட்டு அடிக்கிறான். அடித்த உடனே நான் அப்போவே சொன்னேன், நீ நன்னா அடி வாங்கு, நான் அப்போயே கிட்டத்தேன், இப்போ நீ பசிக்கிறதுன்னு போய் சாப்பிட்டேனும் சாப்பிட்டு அடி வாங்குன்னு சிரிச்சுட்டு இருக்கான். சிரித்த உடனே தான் அந்த ஜனங்கள் பார்த்தா, அடிக்கும்பொழுது சிரிக்கிறது ஒன்று ரெண்டு பேர் தான், ஒன்று ஞானி, இன்னொன்று பைத்தியம். ஆனால் இவர் சிரிக்கிறாரே இவர் ஞானின்னு அப்புறம் தான் அவள் புரிஞ்சுட்டான். இந்த வேதுக்காக குத்துக்கள் மேலே பரமேஸ்வரன் காப்பாற்றுறதுக்கு போது இதில் வந்து என்ன அப்புறம் இதுமாரி பிக்ஷை எடுக்கிறதே விட்டு விடலான்னு அப்புறம் இந்த கிழக்கு கோபுர வாசலையே உட்காந்து விட்டான். இவருடைய சிஷியர் தான் அப்புறம் பர்திருஹரிங்கிறவர், ஒரு ராஜா. அவர் அந்த கோபுரம் வாசலில் உட்காந்துட்டார். அவர் அது இது ஒரு பெரிய கதை, இதுக்குள்ளே போக வேண்டாம் நமக்கு. அவர் அவர்கிட்ட ஒரு நாயும் ஒரு பிக்ஷா பாத்திரம் வருது தான். பட்டினத்தடிகள்கிட்ட ஒருத்தர் பிக்ஷை போடுங்கன்னு கேட்டானா, நானே ஒரு பிச்சைக்காரன் தான், அந்த மேற்கு கோபுர வாசலில் ஒரு கிரகஸ்தன் இருக்கான், அவன்கிட்ட போய் கேளு. நீங்கள் தான் நீ உங்கள்கிட்ட வந்து பிக்ஷை கேட்க சொன்னார் அந்த சுவாமிகள். நானே இங்கே பிக்ஷை தானே, இல்லை நீங்கள் கிரகஸ்தர்னு சொன்னார். அப்போ தான் பார்த்தான், சன்னியாசினா கையில் ஒன்று இருக்கக்கூடாது, பசிக்கும் போது 2 கையை ஏந்தணும், அதுதான் பாத்திரம். தனியாக பாத்திரம் கூட வச்சுக்கூடாது. ஒரு பாத்திரமும் வச்சுட்டு இவர் கூட ஒரு நாயும் இருக்குதான், ஒரு நாயும் வளர்த்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த பர்திருஹரி ஒரு ராணிகிட்ட பிரியமாக இருந்தால் அவன் தான் நாயாக வந்துட்டாங்கிறான். அதனால் அதை தெரிஞ்சுட்டு தான் அவர் சொல்கிறார். அவர் ஒரு நாயும் பாத்திரம் வச்சுட்டு இருக்கார், அவர் கிரகஸ்தர் தானே. அவர் பாத்திரத்தினாலே நாயை அடிச்சுட்டு அதுவும் எடுத்துக்கு அதன் பிறகு அவர் உண்மையான சன்னியாசியாக ஆனார்னு சொல்ல வந்த விஷயம். அவர் தான் பட்டினத்தடிகளாக பிறந்தார். சின்ன ஆசைப்பட்டதுக்கு ஒரு ஜென்மா கடைசி எடுத்து வச்சுங்களேன். இப்போ நமக்கெல்லாம் இப்போ மோட்சம் இல்லைன்னு தோன்றது. ஏன்னா அவாவா ஏகப்பட்ட லிஸ்ட்டு தான் வச்சுட்டு இருக்கா. தனக்கு ஒரு லிஸ்ட்டு, அப்புறம் பையனுக்கு லிஸ்ட்டு, பேரனுக்கு லிஸ்ட்டுன்னு
அவாவா ஏகப்பட்ட லிஸ்ட்டு வச்சுட்டு இருக்கிற நமக்கெல்லாம் இப்போ மோட்சம் கிடைக்குமான்னா தெரியல. அது பகவான் குருநாதர் கருணையினால ஏதோ கடைசி காலத்தில் நாம சொன்னால் கடைசியில் நேரத்தில் ஞானம் வந்துருங்கிறார். குருநாதர் சொல்கிறார், கிருஷ்ணனும் கீதையில் சொல்கிறான், அந்த நாம மகிமையினால் கடைசியில் ஞானம் வந்துடும் அப்படிங்கிறார். அப்படி வந்து மோட்சம் கிடைச்சதான் உண்டு. இல்லாட்டி நம்ம படுற ஆசைக்கெல்லாம் மோட்சம்னா இப்போ கிடைக்காது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு மெதுவாவா அம்மா மாதிரி தான் பகவான். குழந்தை அது வேறு இது வேறு கெடுத்தால் சாக்லேட்டோ பொம்மையோ எது வேணால் கொடுப்பா. எப்போ குழந்தை வந்து சாக்லேட்டோ வேண்டாம் பொம்மை வேண்டாம் அம்மா தான் வேணும் அழறதோ அப்போ தான் அம்மா எடுத்துப்பாரு தவிர அது வரலையும் எத்தியாக கொடுத்து விளையாடுன்னு விட்டுடுவோம். அது மாதிரி தான் பகவான். நீ உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்ருப்பாரே தவிர எடுத்துக்கிறதுங்கிறது எப்படான்னா நீ தான் வேணும்னு எப்படி 2 கையும் தூக்கி குழந்தை அழறதோ அது மாதிரி தான் சைதன்யம். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. குழந்தை அழுதுப்பாங்க, நீங்கள் அம்மான்னு அழும்போது தான் அம்மா அடிச்சுப்பான். அது வரையும் என்ன வேணுமோ கொடுத்துட்டு அது மாதிரி நீ எப்போ வேணும் கிருஷ்ணா வேணும் அப்படியோ அப்போ பகவான் ஏற்றுக்கும். அதனால் அப்போ அந்த ஆசைகள் தான் இந்த துன்பத்துக்கு காரணங்கள் தான். இகாமுத்திர பலபோக விராகா, அப்புறம் சமாதி ஷட்கம், அப்புறம் மோட்சத்துவம். இதெல்லாம் இது தவிர போகிறதுக்கு சிரவண மனன நிதித்தியாசன பிரணவ உபாசனாதீனம் இதெல்லாம் பரமஹம்ச எதிரிகளுக்கு உள்ள தர்மம். சிரவணம் மரணம் இது இப்போ கேட்குறோமே இது சிரவணம். அப்புறம் கேட்டால் போகாது. அப்புறம் என்ன சொல்லணும்? மரணம். பாகவத சப்தாகத்திலேயே சொல்கிறார். சப்தாகம் நடத்தின உடனேயே அந்த துந்துகாரிங்கிற பிரேதத்துக்கு மோட்சம் கிடச்சிடுச்சு. உடனே இந்த பிரவச்சனம் பண்ண கோகர்ணரை கேட்டால் அவருக்கு மோட்சம் கொண்டு மோட்சத்துக்கு அழிச்சின்னு போகிறீங்களே பாக்கி பேருக்கெல்லாம் மோட்சத்துக்கு ஏன் அழிச்சின்னு போகலன்னு. அப்போ அவள் சொல்கிறா, சிரவணந்து கிருத்தம் சர்வைர் ந ததா மனனம் கிருத்தம். எல்லாரும் கதை கேட்டாலே தவிர மனனம் பண்ணலை. மனநம்னா திருப்பி சிந்தனை பண்ணணும் அந்த விஷயத்தை. இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு கூடுதல். நம்ம கிரகஸ்தாலுக்கு வேறு வழியில் இதை மரணம் பண்ணிட்டு தான் அப்போ ஆற்று காரியம் பண்ண முடியாது. இந்த நேரம் உட்காந்து கேட்குறோமே இதுவே பெரிய காரியம். இது சன்னியாசிகளுக்கு நியமமாக சொல்லியிருக்கு. அது மரணம்னு. வேதாந்த பாடத்தை கேட்டால் போகாது. வேதாந்த பாடத்தை மரணம், அப்புறம் நிதித்தியாசனம், அப்புறம் பிரணவ உபாசனம் இதெல்லாம் வேணும். அப்புறம் ஸ்திரீ தர்மங்கள், அவளுக்கு நிறைய தர்மங்கள்லாம் இப்படி அந்நேஷம் இது எல்லாம் சொல்லியிருக்கு. வேதத்தில் சொன்னதான் கர்ம காண்டம், உபாசன காண்டம், ஞான காண்டம்னு வேதத்தை 3ஆக பிரித்து இதில் எல்லா தர்மமும் சொல்லிட்டார். சுத்வா தர்மான் அசேஷேனங்கிறதுக்கு ஒரு 4-5 பக்கத்துக்கு வியாக்கியானம் வந்து போயிட்டே இருக்க. அப்புறம் பாவனானிச்சே சர்வசா இதெல்லாம் கேட்ட பிறகு யுதிஷ்டிரஹா சாந்தனவம் புனரேவ அபியபாஷத்தை. அவர் ஏன் மறுபடியும் கேட்டார்னா கோ தர்ம சர்வ தர்மானாங்கிறது 5வது கேள்வியாக சொல்கிறார். எல்லா தர்மமும் நீங்கள் சொன்னேன், எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்குது. எந்த தர்மம் பண்ணுறதா இருந்தால் கூட மினிமம் நியமம் இருக்குது. குளிக்கணும், கிழக்க பார்த்து உட்காரணும், இதெல்லாம் மினிமம் நியமம் இருக்குது. எந்த நியமமும் கூடாதுங்கிறார். அதனால் எஸ்ய தர்மஸ்ய சகிருதனுஷ்டானேவ சகல தர்மரூப சாதனானி சகல பிராயஷ்சித்த ரூப சாதனானிச்சே சர்வாணி அனுஷ்டிதானி ஸ்யு தத் சாதனம் பிரகார சாமானிய அனபேட்சம் பிருஷ்டவானிதி பரியவசன்னோ அர்த்தா அப்படின்னு. ஒரு சிரமம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. கஷ்டப்படாமல் இருக்கணும், பெரிய பலன் கிடைக்கணும். கஷ்டப்படக்கூடாது, பெரிய பலன். இதுக்கு அண்ணா உதாரணம் சொல்லுவார். அந்த காலத்தில் திருவிடமுடத்தில் உள்ள பாடசாலையில் எல்லோரும் படிக்கும்பொழுது பிட்சை எடுத்து தான் சாப்பிடுவார். வாத்தியார் கோவிலில் பாடம் சொல்லி தருவார், வேதத்தை சொல்லி கொடுத்துருவார். குளிக்கிறது அங்கே குளத்துலேயே குளிச்சுப்பா, அங்கேயே மடத்துலேயே தங்கிட்டுருவான். சாப்பாட்டுக்கு பிட்சை எடுத்து தான் சாப்பிட்ற வழக்கம் பிரம்மச்சாரிகள்லாம். அப்போ பெரிய அங்கே மகாதானத்து பெரிய தெரு இருக்கே, அதில் பிட்சை எடுத்து சாப்பிடுவோம். பிட்சைக்கு போனால் சில மாமா மாமிலாம் என்ன பண்ணுவா, கொஞ்சம் இந்த புடைய உணர்த்தி விடு, கொஞ்சம் பூஜைக்கு பூ பறிச்சு தரு, கொஞ்சம் சந்தனம் அரைச்சித்தா அப்படிலாம் சொல்லுவாள். வேறு வழியில் பிட்சை எடுத்து சாப்பிடணுமே, சந்தனம் அரைச்சா போனால் உட்காந்து சந்தனம் அரைச்சோ பூ பறித்து கொடுத்தோ அல்லது அவளுக்கு வேட்டி துவச்சி போட்டோ ஏதோ பண்ணி கொஞ்சம் அப்பையும் கொஞ்சம் தான் கொடுப்பாள். இப்படி நான் 10 ஆற்றுல 4-5 ஆற்றுல வேலை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அன்னம் வாங்கி சாப்பிட்டா அது சிரமமாக இருக்குது. ஒரு ஆறுக்கு அந்த ஆற்றுல போனால் எந்த வேலையும் சொல்ல மாட்டா, வேண்டிய அளவுக்கு நிறைய அன்னத்தையும் போட்டுடுவான்னா
எல்லோரும் என்ன பண்ணுவான், இந்த இடத்துக்கு வேறு இடத்துக்கு போவாளோ அந்த இடத்துக்கு தான் போவான். அது மாதிரி பாக்கி தர்மங்கள்லாம் அதுக்கே நல்லா வேலை வாங்கிட்டு எக்குனோண்டு சாதம் போடுற மாதிரி ஒரு கொஞ்சமாக தான் பலன் கொடுக்கும். ஒன்றுமே வேலை வாங்காமல் கஷ்டப்படாமல் பெரிய பலனை கிடச்சிடும். அது என்னன்னா அதுதான் பகவான் நாம். அந்த ஒரு ஒன்றுமே வேலையே வாங்கிக்காமல் கேட்டவுடனே வேண்டிய அளவுக்கு அன்னத்தை கொடுக்குறாளே ஒரு ஆற்றுல, அது மாதிரி தான் பகவான் நாம். அதனால் இங்கே சிரமப்படாமல் பெரிய பலனை அடையணும் என்கிறதான் இங்கே விஷயம். ஓ தர்ம சர்வ தர்மாணாம் பவதः பரமோ மதः கிம் ஜபன் முச்யதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத். இது எல்லாருக்கும் இந்த தர்மம் பிரம்மச்சாரிக்கு இல்லை, கிரகஸ்தருக்கு இல்லைன்னா சொல்ல, எல்லாரும் இதில் அதிகாரி. இந்த நாம ஜபங்கிறதுல எல்லாரும் அதிகாரி. ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டப்படாமல் ஈஸியான பலனை அடையணும், கஷ்டப்படாமல் ஈஸியான ஞானத்தை கொடுத்துறது நாம கீர்த்தனங்கிறதுனால இதில் பரமஹம்சாலேருந்து ஆரம்பித்து கிரகஸ்தாலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் இதில் முக்கியத்துவம் இருக்குது. அதனால் இதை சொல்கிறார், நச்ச யுதிஷ்டிரः சகலபுரார்த்த சாதனம் சுகசம்பாத்தியம் பிரஷ்டும் உத்யுக்தः சுகசம்பாத்தியம் கிளேசம்பாத்தியஞ்ச இதி உபயவித சாதன விஷயகான் ஷட் பிரஷ்னான் கிருத்தவான் இத்யர்த்தः பிரதர்சக பாஷ்யம் கதம் உபபன்னம் இது வாச்சியம். என்ன சொல். அதனால் சிரமப்படாமல் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய தர்மம் இந்த பகவன் நாமம். இந்த ஜந்துங்கிறதுனால இது எல்லாருக்கும் சதா பிறந்தவா எல்லாருக்கும் இந்த நாமஜபத்துக்கு அதிகாரம். எல்லாரும் நாமஜபம் பண்ணியே ஆகணும். எல்லாருக்கும் இந்த சம்சார பகத்திலிருந்து விமோச்சனம் அடைஞ்சு அந்த ஞானத்தை அடையலாம் என்கிறது தான் முக்கியம். பகவன் நாமம் பிரம்மச்சாரிலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் உண்டு. ஈஸியான தர்மம், பெரிய பலன் கிடச்சிடும் என்கிறது தான் இந்த 5வது பிரஷ்னம். அந்த 5வது பிரஷ்னம் கோ தர்ம சர்வதர்மானாம் பவத பிரமோதா கிஞ்சம் முச்சதே ஜென்ம சம்சார பந்தனாத். அதுக்கு உத்தரம் சொல்கிறது போது சொல்கிறார், ஸ்துவன் நாம சகஸ்திரேன ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்திரேன அப்படின்னு இந்த உத்தரம் சொல்லும்பொழுது ஸ்தவைர் அர்ச்சேன் நரசதா தனியாக சாஸ்திரநாமம் சொல்லி அர்ச்சனைன்னு தனியாக பண்ண வேண்டாங்கிறான். இந்த ஸ்தவைர் அர்ச்சேன் நரசதா, ஸ்தவைகின்னா வெறும் ஸ்தோத்திரம் சொன்னாலே அர்ச்சனை ஆகிடும். சதா ஸ்தோத்திரம் சதா அர்ச்சனை பண்ண முடியுமோ? ஸ்தவீர் அர்ச்சேன். இங்கே இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக இங்கே போயின்னு இருக்கார். அர்ச்சேன் நர சதான்னு ஒரு பதம் இருக்குது. ஸ்தவீர் அர்ச்சே சதா அர்ச்சனை பண்ண முடியுமோ? ஸ்தவீர் அர்ச்சேன் நர சதான்னா சதா அர்ச்சனை பண்ண முடியாது. சதா சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ராம 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 ராமா சொல்லலாம். சதா சொல்லலாம். அந்த சதா ராம ராம ராமா சொல்கிறோமே அதுதான் அர்ச்சனைன்ற. தனியாக இப்போ சாஸ்திரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணுனா விசேஷம். விஷயத்தில் இந்த சதா இந்த இன்னொரு இடத்துல கூட சதான்னு வருது. அப்பயும் அதை வியாக்கியானம் சதானா என்ன அர்த்தம்னா சதா சொல்கிறது அர்ச்சனை பண்ண முடியாது, சதா நாமஜபம் பண்ணலாம். அந்த நாமஜபம் பண்ணுறதே பகவானுக்கு அர்ச்சனையாக ஆகிடும் என்று இதில் இதுவரையிலையும் உள்ள விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன்.